வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரவா லட்டு எப்படி செய்யறது, சுவையான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கணும். ரவா சொல்லுவாங்க, இல்லைன்னா சுஜின்னு சொல்லுவாங்க. இது பேர் நம்ம சொல்கிறது ரவைன்னு தான் சொல்லுவோம் எல்லாருமே. ஏன்னா சுஜின்னா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க இது பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுத்து இந்த மாதிரி கொட்டிக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முந்திரி திராட்சை, ரவையை நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி, ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அது பார்க்கவே நம்மளுக்கு ஒயிட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, லைட்டாக நல்லா வறுப்பட்டால் தான் ரவை ரொம்ப டேஸ்ட்டுக்கு வரும். சரிங்களா? திராட்சை எடுத்துங்க. நான் அம்மா பாரு, முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டே வறுத்து கொட்டிக்கினேன். முந்திரி திராட்சை நம்ம வறுத்து கொட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்குங்க. ஏன்னா கலரத்துக்கு வாட்டமாக இருக்கும். அமுல் கீ தான் நான் வச்சுருக்கேன். பால் நம்ம எடுத்துக்கலாம். பால் ஒரு கிளாஸ் பால் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அதை தெளித்து நம்ம பிடிக்கிறதுக்கு பால் கண்டிப்பாக தேவை. நெய் வேணும். சர்க்கரை பாருங்கள், நம்ம அதில் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில், ஒரே கப்புலேயே அளந்துக்குங்க, எந்த கப்பு அளக்குறீங்களோ. இப்போ 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். அதான் 1/2 கிலோ சொன்னால் இது 350-400 வரும் சர்க்கரை. சரிங்களா? சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரவையை நம்ம அதில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். சரிங்களா? அது வறுக்கட்டும். அதுக்குள்ளே ஏலக்காய் பொடியை நம்ம சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடியை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சாதாவாக ஏலக்காய் நீங்கள் பண்ணிங்கன்னா, பொடி பண்ணிங்கன்னா மிக்சியில் பொடி ஆகாது. பால் 1 கப்பு போதும். அதுவே தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. ரவையை நல்லா வறுத்துக்குங்க. ரவை வறுக்கட்டங்க, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வறுக்கட்டும். சரிங்களா? நம்மளுக்கு அதுதான் அப்புறமா லட்டு பிடிச்சிடலாம் ஈஸியாக. நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சோம்னா நிறைய நாளைக்கு இருக்கும். அதிலே சர்க்கரையை போட்டுங்க. ரவை வறுந்துச்சு, சர்க்கரையை அதிலே போட்டுக்க. நான் பொடி பண்ணி போடலை, அப்படியே தான் போட்டுக்கிறேன். சரிங்களா? முழு சர்க்கரையே தான். நீங்கள் அந்த சூட்டில் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையும் போட்டு அதில் கலரிக்கிங்க. ஏன்னா அந்த சூட்டில் அது பிடிச்சிக்கும், கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சூட்லேயே போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடலை. ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. அடுத்து ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து கலருங்க. சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து வானலியில் அந்த சூட்டில் இருக்குது இல்லைங்களா, ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலியிலே கலருங்க. முந்திரி திராட்சையும் போட்டு கலரிக்கிங்க. பாருங்கள், இந்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா அதில் அந்த சூட்லேயே கலரி வைங்க. நம்ம கொஞ்சம் ஆறட்டன்னு லட்டு பிடிக்கலாம். ஏன்னா அந்த சூட்லேயே இருந்தால் அந்த சர்க்கரை இலகும், லைட்டாக இலகும். அப்போ நம்ம பால், நம்மளுக்கு தேவையான பொருள் பால் கையில் தொட்டு பிடிக்கிறதுக்கு தான். இந்த பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ரவை வறுந்துடுச்சு, கையில் ஒட்டுது, தெரியுதுங்களா? இப்போ சூடு ஆறிடுச்சு, சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வந்துடுச்சு, சில்லுன்னு தான் இருக்குது. சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு உகந்தது. இப்போ அந்த கடாயிலே அப்படியே எடுத்து அப்படியே லட்டு பிடிங்க. அது பாருங்கள், கொஞ்சோண்டு பால் தெளித்து நீங்கள் லட்டு பிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், நல்லா லட்டு பதத்துக்கு வருது பாருங்கள். நெய் ஒரு 2-3 ஸ்பூனு விட்டுக்குங்க. இந்த மாதிரி லட்டு பிடிச்சிங்கன்னா இது 15 நாள் கூட கெடாது. பால் ஊற்றினா கூட ஒன்றும் இது இல்லை, கெடாது. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, பால் ஊற்றாத ஒரு சிலர் தண்ணிலாம் ஊற்றி இது பண்ணுவாங்க. அது ரொம்ப இறுகிடும், பசங்க சாப்பிடவே முடியாது, நல்லா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. பால் ஊற்றி பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் இறுகாது அது. சரிங்களா? இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுருங்க. எல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க ரவா லட்டு சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுவையான ரவா லட்டு
நம்ம பட்சணம் வந்து செய்யறதுக்கு, பண்டிகைங்களை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் எடுத்து ஊற்றிக்குங்க. சரிங்களா? பால் எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றிக்குங்க, தெளிச்சிக்குங்க. பிடிக்க வரலன்னா அதில் இலகிடுச்சு சர்க்கரை இதெல்லாம் பாருங்கள். அம்மா சொல்கிற மெத்தேடில் ரவா லட்டு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டுங்கள நான் தான் வந்து எல்லாமே ஸ்வீட்ஸ்லாம் எப்பயுமே நல்லா பண்ணுவேன். அம்மா தான் எப்பயுமே பண்ணுவேன், அம்மாவை தான் கேட்பாங்க எல்லாருமே. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மெத்தேடில் தான் செய்வேன். பால் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட செய்கிறதுக்கு ஆகாது. இந்த மாதிரி லட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிச்சிக்கின்னு பால் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ பிடிச்சி வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா நேரம் போக போக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் பிடிக்க சில்லுன்னு ஆக உங்களுக்கு இதுவாகிடும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும். இந்த லட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க. ஒரு 10 நாள் கண்டிப்பாக நல்லா சூப்பராகவே அதே இதில் இருக்கும். ஒரு 1/2 கிலோ ரவைக்கு 350 400 கிராம் சர்க்கரை. நீங்கள் இல்லைன்னா ஒரு கப்பில் அளந்துக்குங்க. உங்களுக்கு அளவு தெரியலன்னா பாருங்கள், லட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு எது இருந்தாலுமே போட்டுக்கலாம். ஆனால் நான் முந்திரி திராட்சை மட்டும்தான் அம்மா போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் ரவா லட்டு செய்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்க, சுவையான ரவா லட்டு. இப்போ 1/2 கிலோக்கு வந்து ஒரு 25 லட்டு வருங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே அம்மாவோட சரசு ஸ்வீட் ஹோம் வீடியோவை பார்க்குறீங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பாருங்க.